ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ் டிகோடிங் சீரிஸ். நீங்கள் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, வட சென்னை பார்ட் 2 கம்ப்ளீட் அனலைசிஸ் அண்ட் பிரேக் டவுன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வட சென்னை பார்ட் 1 அது இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், இங்கே ஐ பட்டன் கொடுக்குறேன், இல்லை சேனலில் போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போகலாம். இந்த வட சென்னையில் பார்த்தீங்கன்னா கேரம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல கேரம் போர்டு காமிச்சிருப்பாங்க. அது ஒரு மெட்டஃபராகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்பு வந்து ஸ்ட்ரைக்கராகவும், அந்த ஆடுற பிளேயர் வந்து நம்ம சந்திராவும், செந்தில், குணா, வேலு, பழனி இவங்கெல்லாம் வந்து காயின்ஸாகவும் காமிச்சிருப்பாங்க. அது ஒரு மெட்டஃபராகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து நம்ம ராஜனுக்கும் அன்புக்கும் நிறைய பேரல்ஸ் இருக்கும். இந்த கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வர ஸ்கீம் அப்போஸ் பண்ணுறது, அந்த நம்ம ராஜன் கூட பேசுகிறோம்னா முத்துனா அவனை மாதிரி பேப்பர் அப்படின்னா இல்லைன்னு, அப்புறம் அன்பு வந்து ஒரு டைலாக் பேசிட்டு போவார். அங்கேயும் அன்பின் எழுச்சி ஸ்டார்ட் ஆகுது. அது அப்புறம் சேம் டைலாக் பேசுவாங்க, தம்மாத்தும் டேங்கர் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்துது, அதுவும் சேம் பிளேஸில் பேசுவாங்க. அதை நான் பார்ட் 1லேயே சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இங்கேயும் சரி அங்கேயும் சரி ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி, அதாவது ஒரு தலை ராகம் ஓடிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ராஜனும் சந்திரா லவ் பண்ணும்போது குணா வந்து சந்திராவை ஒன் சைடு லவ் பண்ணிக்கிருப்பான். அதே மாதிரி இங்கே அன்பு பத்மாவை லவ் பண்ணும்போது சிவா வந்து பத்மாவை ஒன் சைடு லவ் பண்ணிக்கிருப்பான். அதே மாதிரி ராஜனும் அன்பும் வந்து அவங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்குற சீன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரே மாதிரி இருக்கும். என்ன மேட்ரியா டவுலுண்டு ஆங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. தப்பாத்துக்காதீங்க. யார் நம்மள காலி பண்றோன்னு பார்க்கலாம். எங்களை மீறி எவன் ஊர் உள்ள இறங்குறான்னு பாக்குறேன். ரவுடிசம் பண்றோம்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னா அப்படி வந்தா நாங்க சண்டை செய்வோம். உன் பங்குக்கு நீ 2 பேரை வெட்ட மாட்டியா? நம்மளை காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா வந்தா வெட்டுவேன். ரவுடிசம் பண்ணுவோம். அன்னைக்கு கோயில் காமிச்சு அந்த பொண்ணு தானே? என்னடா நான் பார்த்தேன், அது என்ன பார்க்கல. கோபப்படுற மாதிரி பேசினா திட்டத்தாண்டா செய்வாங்க. லேடிஸ் இல்லையா, பார்த்து பக்கமா தான் பேசினா நம்மச்சா ஒரு சில ரகம் தெரியாம உண்மையை 3 வருஷமா ஏமாற்ற. இந்த வட சென்னையோட இதுவும் ஜூலியஸ் சீசர் பிளேயோட, நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஜூலியஸ் சீசர் நம்ம ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம். அதோட இதுவும் ஒத்து போவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ராஜன் வந்து அங்கே அந்த இடத்துக்கு அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு சந்திரா வந்து எனக்கு ஏதோ தப்பாக இருக்குது போகாதீங்கன்னு சொல்லுவார். அதை கேட்காம இவர் போய் தான் செத்து போயிடுவார். அது அங்கேயே அவர் சொல்லுவார், அவள் போகாதான்னு சொன்னேன், நான் தான் கேட்காம மாட்டேன்னு. மாமா எனக்கு நான் ஒவ்வொரு மாறிக்குது காலைல போயேன். அதே மாதிரி ஜூலியஸ் சீசரை பார்த்தீங்கன்னா, நம்ம சீசரை கூட்டும் போது அவங்க ஒய்ஃப் கல்பனியா வந்து ஒரு கனவு கண்டிருப்பாங்க. சீசர் வந்து செத்து ரத்த வெள்ளத்தில் இருக்கிற மாதிரி. அதனால் போகாதீங்கன்னு சொல்லுவார். அதை மீறி அவர் சீசர் போவார். அப்போ தான் அவர் சாவடிப்பாங்க. அந்த யூடியூப் புட்டஸ் அதெல்லாம் கூட அதில் தான் வரும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் மார்க் ஆண்டனின்னு ஒரு கேரக்டர் வரும். அதை நம்ம இங்கே அன்பு கூட கனெக்ட் பண்ணலாம். அந்த மார்க் ஆண்டனி கேரக்டர் அங்கே சீசரோட இதுக்கு பழி வாங்கும். இங்கே வந்து அன்பு கேரக்டர் தான் நம்ம ராஜனோட டெத்துக்கு வந்து பழி வாங்குற மாதிரி இருக்கும். வந்து ராஜனை மட்டச்ச பிறகு பார்த்தீங்கன்னா 87ல் ராஜனை மட்டை அடிப்பாங்க. அதான் எம்ஜிஆர் டெத் இயர். போன வீடியோவில் அதை பற்றி ஒரு டீட்டெயிலிங் சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு பாருங்கள், அப்போ தான் புரியும். அதில் வந்து 4 பேர் உள்ளே போனால் துண்டுருவானுங்க. அதனால் நம்ம 2 பேர் மட்டும் போகலான்னு சொல்லிட்டு பழனியும் செந்தில் மட்டும் வெளியே இருப்பாங்க. நம்ம குணாவும் வேலு மட்டும் ஜெயில் உள்ள போவாங்க. இவங்க பெயில் ஏற்றுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதத்தில். ஆனால் 1 வருஷம் ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ வந்து பெயில் எடுத்துகிற நம்பி தானே வந்து அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சொல்லுவாங்க, ஆட்சி மாறிச்சு, எல்லாத்துக்கும் ஊக்கடி மூஞ்சி பிடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் சேர்த்த பிறகு அவங்க ஒய்ஃப் ஜானகி ராமச்சந்திரன் தான் வந்து ஒரு 21 நாளைக்கு வந்து அதை இமீடியட் சிஎம்மாக இது பண்ணுறாங்க. அவங்க ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு அதை கலைச்சிட்டு கொஞ்சம் பிரசிடெண்ட் ஆச்சு போகுது. அப்புறம் 89ல் வந்து எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனில் வந்து நம்ம கலைஞர் டிஎம்கே ஜெயிக்குது. 89 to 91 91 எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே ஜெயிச்சு நம்ம ஜெயலலிதா அம்மா வந்து ஃபஸ்ட் டைம் சிஎம்மாக வராங்க. இந்த ஸ்கீமை பற்றி நம்ம ராதாரவி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ரூம் மாதிரி ஒரு இடத்துல வந்து ஊர் மக்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பின்னாடி கல்வெட்டில் பார்த்திங்கன்னா ஜிகே எட்மண்ட் மீன்வளத்துறை அமைச்சர்னு இருக்கும். அவர் அந்த எம்ஜிஆர் பீரியடில் 84 to 87ல் இருந்த உண்மையான மீன்வளத்துறை அமைச்சரோட பேரும் ஜிகே எட்மண்ட் தான். அதேமாதிரி அதில் ஒரு சீனில் வந்து ராதாரவி வந்து நம்ம அம்மிக்கிட்ட சொல்லுவார், போப் பாண்டவர் வராருன்னு. அந்த டைம்லைனில் போப் பாண்டவர் உண்மையாகவே சென்னைக்கு வந்தார். இது மாதிரி நிறைய டீட்டெயிலிங்ஸ் இருக்குது இந்த வட சென்னையில். பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அரசனுக்கும் வட சென்னைக்கு இருக்கிற கனெக்ஷன்லாம் அடுத்த வீடியோ சொல்கிறேன்னு. அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், நம்ம சிம்மு வந்து சொல்லுவார் அந்த கோர்ட்டில், நீங்கள் போலீஸ்காரவங்களை 3 பேர் கொலை பண்ணிட்டே சொல்கிறேன், என்ன பண்ணுறீங்கன்னு ஜட்ஜி கேட்கும்போது, நாளைக்கு பசங்க கூட சேர்ந்து கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தேன்னு சொல்லுவார். கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் ஆன வருஷம் பார்த்திங்கன்னா 1991 ஏப்ரல்.
அதே 1991 தான் ராஜீவ்காந்தி அசாசினேஷன் நடக்கும். அப்போ தான் அன்பு வந்து அந்த கேரம் ஆடுற மாதிரி அந்த இடத்துல காட்டுவாங்க. அப்போ ஒரு சீன், அந்த ஃபோன் வர சீனில் கூட பின்னாடி கேலண்டர் டேட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ராஜீவ்காந்தி அசாசினேஷன் டேட் தான் இருக்கும். அப்போ தான் இவங்க போய் அந்த டிவி மிஷின்லாம் தூக்கிட்டு வந்து அதெல்லாம் நடக்கும். அந்த டைமில் தான் இந்த கொலையே நடந்திருக்குது. இது ஒரு சேம் டைம் லைனு, ஒரு மாதம் டைம் லைன்லேயே இந்த 2 கேரக்டர் இருக்குது. இது ப்ரோமோலே சொல்லிட்டாங்க, த பேரலல் வேர்ல்ட் ஆஃப் வடச்சென்னைன்னு சொல்லிட்டு. எப்படின்னா அன்பையும் அரசனையும் கனெக்ட் பண்ணுவாங்க. அரசன் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பு நடந்த ஒரு ஏரியாவில் வந்து ஒரு 2 வாண்டட் போஸ்டர், பவுண்டரி போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. ரூபாய் 10 லட்சம் 5 லட்சம்னு சொல்லிட்டு. அதில் யார் யார் பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்தக்கன் சின்ராஸ் அண்ட் சுபா, அவங்க தான் வந்து இந்த ராஜீவ்காந்தி அசாசினேஷன் தொடர்புடையங்கன்னு சொல்லிட்டு இவங்களை பிச்சு கொடுக்கணும், இவ்வளோ சன்மானம் வழங்கப்படணும்னு கவர்மெண்ட், அதாவது போலீஸ் சார்பில் அந்த போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது இந்த வடச்சென்னை படத்துலையும் இந்த அரசன் ப்ரோமோலையுமே. அதை நான் வந்து பார்ட் 3ல் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோ எதோட முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.